வாலி என்றால் என்னை எதிர்த்து எவராலும் போர் புரிய முடியாது. எதிர்த்தவன் பலம் பாதி. நேரா எவன் என்னாலும் சரி, அவன் பாதி பலம் எனக்கு வந்துவிடும். ஓ, இப்ப நான் உன்னை எதிர்த்து வரேன்னா என் பலத்தை உனக்கு பாதி வந்துடும். பாதி வந்துட்டா எந்த ஒரு பலம் குந்து அரை. அப்ப நீ அரை பலம் ஒன்றரை பலம் நானு. ஆமா, நீ நான் சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? முடியாது. சொல்லுங்க, நான் எப்படி பிறந்தேன், என்னுடைய பிறப்பை பற்றி தெளிவாக சொல்லுகிறேன். சொல்லுங்க. மகாராஜா, நான் எப்படி பிறந்தேன் என்றால் தேவேந்திரனுக்கும் வருண பெண்ணுக்கும் பிள்ளையா பிறந்தார். ஓ, நீங்க ஆனா ஒரு காலத்திலே தேவேந்திரன் என்ன செய்வான், 12 வருடத்திற்கு ஒரு முறை தேவசபையை கூட்டுவான். சரிங்க. அப்படி கூட்டுகின்ற போது அங்க தேவசபையிலே விவாதம் நடக்கும். யார் என்ன பண்றாங்க, எப்படி அரக்கர்கள் என்ன தொல்லை பண்றாங்க, கண்டிப்பா இதெல்லாம் பேசுவாங்க. அப்போ தேவேந்திரன் என்ன செய்தான், எல்லோருக்கும் நிருபம் அனுப்பணும், எல்லா நாட்டும். அப்படி அனுப்புகின்ற போது சூரிய பகவானுக்கு நிருபம் போகுது. சரி, போனா நிருபத்தை கொண்டு போய் வருணம் கொடுக்கிறான். வருணம் சூரிய தேவனுக்கு வருணம் தான் தேர் ஓட்டுறான். ஐயா, தேவேந்திரனிடத்தில் இருந்து உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறது, சரி இதோ பாருங்கள் என்று தெரிவித்தார். பார்த்தா சூரிய தேவன் வாங்கி வாசித்து பார்த்து, ஓஹோ, தேவேந்திர பட்டணத்துக்கு வரும்படியாக அழைப்பு விட்டிருக்கிறான். அழைப்பு நான் எப்படி போக முடியும்? யார்? சூரியன். நான் தேவேந்திர சபைக்கு போயிட்டு அங்க இரவு பகல் நின்று விடும். ஆமா, அப்ப உலகம் இருண்டு போகுமே. மறுநாள் நான் போக முடியாது. அவன் தேவேந்திர கோயிச்சுக்கினா கூட கோயிச்சுக்கிட்டான், நான் போக முடியாது. பண்ண என்ன பண்ணான், வருணன் என்னன்றான், நில வருண சொல்றான். ஆமா ஐயா, நாங்கள் போக முடியாதுதான், உண்மைதான். ஆமா, ஆனா உனக்கு பத்தியா நான் போய் வரேன். அதாவது ஒரு வீட்டுல 4 இடத்துல இருந்து பத்திரிக்கை வரும். ஆமா, அப்ப என்ன பண்ணுவாங்க, மாமியா ஒரு இடம், மாமனார் ஒரு இடம், மரிமோ ஒரு இடம், கண்டிப்பா உள்ள ஒரு இடம். ஏன்னா எங்கேயும் போகாது, போனா கோச்சுக்காங்க, அப்படி போவாங்க. அந்த வருணம் என்ன சொல்றான், உங்களுக்கு பத்தியா நான் போய் வரேன். ஏய் வருணா,
நீ போனா உனக்கு அங்க மரியாதை கிடைக்காதுடா. கிடைக்காது. ஏன் 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 சொன்ன அந்த மாதிரி? ஆமா. ஒன்றும் இல்லை, அவனுக்கு வலது கால் கொஞ்சம் ஊனம் வரணுக்கு. ஓஹோ. நீ அங்க தாங்கின்னு உள்ள போகணும்னு வச்சுக்க, தேவேந்திர சபையில ஒன்றும் சேர்க்க மாட்டாங்க. சேர்க்க மாட்டான். போமா இதான் சொன்னா என்ன சேர்க்க மாட்டானா? வரணும் கேட்கலாம் அந்த மாதிரி. நான் உனக்கு சூரிய தேவனுக்கு ரதம் ஓட்டுற ஆள் நானு, ஆமா. மந்திரிக்கு பியாக்கிறான் அந்த மாதிரி நானு, என்ன சேர்க்க மாட்டானா? நான் தேவேந்திர சபைக்கு போயே தான் வருவேன் நீ சொன்ன வரைக்கும். ஏய் நான் போனா மரியாதை இருக்கு வேணாண்டா, நான் போய் தான் வருவேன் என்று சொல்லி சூரிய தேவனுக்கு வாதமிட்டு வரணும். தேவேந்திர சபைக்கு போகிறான். அப்படி போகின்ற போது வழியில நிக்கிறா காவல்காரன் என்ன பண்ணா, ஏய் எங்கடா அங்க என்ன போய் சத்தத்துக்கு அப்பிச்சாரு, ஏன் போடா போடா உள்ள சேர்க்க முடியாது தள்ளி விட்டான். பார்த்தான் வருணன். அடடா சூரிய தேவன் சொன்னது மெய்யா போச்சு. ஆமா. இப்ப நம்ம தேவ சபைக்குள்ள நுய்ய முடியாது போல இருக்குது. ஆமா. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தான் அந்த தேவேந்திரனுடைய வீக்னஸ் அப்படி பார்த்தான் நின்று. இவன் ஊர்வசி மேனகை சிலோத்தமை என்று சொல்லக்கூடிய பெண்களை ஆட விட்டு ரசிச்சுக்கிறான். அப்பவே அவன் கண்டுக்கலாம். ஆமா. ஓ பெண்களை ரசிக்கக்கூடிய அந்த தேவேந்திர ஆகத்தம வழி மச்சான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போய் எடுத்தான் என் பெண் உருவ. யாரு? பெண் உருவ எடுத்தான். அவன் பெண்களை ரசிக்கக்கூடிய ஆமா ஆகட்டும் பெண் அழகு எப்படி எடுத்தான்? பெண் உருவாக மாறினான். ஐயோ அவனை பார்த்தா ராஜி கூட ஒண்ணும் பண்ண முடியும். ஓ 32 லட்சத்தை தாண்டிட்டான். எப்படி முன்னழகும் பின்னழகும் சேர்ந்த மாதிரி எடுத்தான். முன்னழகு பின்னழகுன்னா சில பேரை முன்ன பார்த்தா நல்லா இருப்பாங்க. ஆமா. பின்னால பார்த்தா அசிங்கமா இருப்பாங்க. பின்னால பார்த்தா அழகா இருக்கும், முன்ன பார்த்தா அசிங்கமா இருக்கும். அந்த அழகை எப்படி படிச்சான்னா முன்னழகும் பின்னழகும் சேர்ந்த மாதிரி எடுத்தான் என் குரு. ஓ என்ன பண்ணா, அந்த கோட்டை வாசப்பிள்ளை நின்னுக்கு வை மச்சான் பாரு, அந்த படவாங்க அங்க இருக்கும்போது உள்ள நுழைஞ்சான். எப்படி போறான்? ஓ பெண் எனக்கு படிச்சவ நடந்து போன எல்லாருமே தான் பார்ப்பாங்க. அத போல வழியிலே இருந்த காவலர்கள் வழிவிட்டு நின்றார்கள். ஓ அந்த அளவை பார்த்து எல்லாரும் வழிவிட்டு நிற்கிறான். உள்ள போயிட்டான். உள்ள போன உடனே பார்த்தான் தேவேந்திரன் அந்த ஊர்வசி மேனகை ஆட்டத்தையே பார்க்கல. என்ன இது இவ்வளவு பெரிய அழகா, இப்பேற்பட்ட அழகா அப்படி ஆச்சரியப்படுறான். ஆச்சரியப்பட்ட உடனே பார்த்தான் தேவேந்திரன். ஏய் போங்கடி அந்த ஊர்வசி மேனகை வாடையாடியா. உடனே என்ன பண்ணான், தான் கையில் இருக்கக்கூடிய வெகுமதி மாலையை அந்த வர்ண பெண்ணுக்கு போட்டான். மரியாதை மாலை போட்ட உடனே வருணன் பார்த்தான், நம்ம வந்த வேலை முடிஞ்சு போச்சு. வெகுமதி மாலை கிடைச்சு விட்டது. இனிமேல் ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது. ஆமா போய் நினைச்சான். விட்டானா தேவேந்திரா. ஆஹா பெண்ணே, உன்னுடைய பெண்ணழகி என் உள்ளத்தை கவர்ந்து விட்டது. என்று சொல்லி அந்த வருண பெண்ணை அடைந்து விட்டான். சரிங்க. அப்படி அடைந்த உடனே தேவர்கள் அல்லவா பிசி பண்ற ராவத்தங்கான்னு சொல்ற மாதிரி சரி உடனே நான் பிறந்து விட்டேன். சரிங்க. வருணனுக்கும் தேவேந்திரனுக்கும் பிறந்த. ஓ அவன் வந்து அப்படி பிறந்த போது சரிங்க என்ன பண்ணா, வருணன் பார்த்தான் இவன் வம்பு பண்ணி தானே நம்மளுக்கு குழந்தை பிறந்துச்சு. ஆமா. படம் அந்த குழந்தைய இவங்கிட்ட எப்படின்னா கொடுத்துட்டு நம்ம ஓடிடணும்னு நினைச்சான். சரிங்க. உடனே என்ன பண்ணா, தயவா பேசுறான். ஐயா தேவேந்திரா, இந்த குழந்தையை பெற்றெடுத்த உதிரப்போக்கு எனக்கு அதிகமா இருக்குது. ஆமா. இந்த குழந்தைய செத்த நீ புடிச்சினா இந்த தடாகத்துல நீராடி நான் வந்து வாங்கிக்கிறேன். பெண்ணின் அவன நிலையை பார்த்த தேவேந்திரன் என்ன பண்ணா, ஐயோ பொம்னாட்டி கெஞ்சிறாள, பாவம் குழந்தை பெற்றவளாகிறாள அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, குழந்தைய வாங்கிக்கலாம். வாங்கத்தான் நேரம். ஏ தேவேந்திரா, உன் வம்பால தானே அந்த குழந்தை போச்சு, நீயே பாத்துக்கிற அப்படி சுய உருவம் எடுத்துக்கொண்டு சூரிய தேவனிடம் போயிட்டான். சூரிய தேவனோட போய் நிக்கிறான். எப்படி வெகுமதி மாலையோடு போய் நிற்கிறான். அப்படி என்ன பார்த்தான் தேவேந்திரன். என்னடா மாலை இங்க எடுத்துமா வந்துக்கிற, என்னடா
சூரிய பகவான் கேட்கிறாரு. அவன் சொல்றான், இது தேவேந்திரன் எனக்கு அணிவித்த வெகுமதி மாலை, மரியாதை மாலை. மரியாதை மாலை. என்ன சுடுகாட்டுல இருந்து எடுத்து போட்டுன்னு வந்துட்டியா? இல்லை அப்படி கிடையாதுன்றான். தேவேந்திரன் தான் போட்டான். டேய், தேவேந்திரன் உனக்கு மாலை போட்டது இருக்கட்டும், நீ தேவ சபைக்குள்ள எப்ப வந்த? உன்னை சேர்த்தே இருக்க மாட்டாங்களே. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், விடா முயற்சி திருவினையாக்கும். அவன் என்ன உள்ள, நீ சொன்ன மாதிரி என்ன உள்ள சேர்க்கல, இருந்தாலும் என் முயற்சியில இருந்து நான் தளரல. அந்த தேவேந்திர வீக்னஸ பார்த்து பெண்ணூர் வெறுத்து அந்த இடத்துல அவன் என்னை அழகுக்கு என்னை கட்டி பிடித்து அங்கே வாலி என்பவன் பிறந்து விட்டார். நான் அவங்க இதே அந்த குழந்தைய கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அடா, தேவேந்திர ஊர்வசி மேனக சிலோத்தமை என்று சொல்லக்கூடிய பெண்களை ஆட விட்டு பாக்குறவன், அவளை விடவளா நீ அம்மா அழகா இருந்தா உன்ன வந்து குட்டான் தேவேந்திரா? இல்ல போய் பேச. ஆமா இல்லை இல்ல, பெண்ணூர் வெட்டதுக்கு தான் அவன் என்ன வெகுமதி மாலை கொடுத்தான். போட்ட உடனே என்ன பண்ணா, சரி நீ உள்ள எப்படா போனதுக்கு? ஐயோ, நான் பெண்ணூர் வேட்டு பார்த்தா உள்ள போக முடிச்சு. அப்பதான் என்ன உள்ள சேர்த்தாங்க. சரிங்க, என் அழகுக்கு தான் அந்த மாலையை போட்டான். அவன்கிட்ட ஒரு குழந்தை பேச்சு கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். டேய், என்னடா பெண் வேஷம் எடுத்தா? போய் பூச்ச நாய் போய் சூரிய தேவன் சொல்றான், கம்பீரியா அங்க பெண் வேஷம் எடுத்து வம்பு முளைச்சு போச்சு. இன்னும் கூட பெண் வேஷம் நான் எடுக்க மாட்டேன். இது எஜமானின் கட்டளை. சூரிய தேவன் சொல்றான், இது எஜமானின் கட்டளை. எடு பெண் வேஷம் எடு, இல்லைன்னா அடி வாங்குவேன் பையா. உடனே பார்த்தா வழி இல்லை, வழி கிடையாது. சரி, இன்னும் விடமாட்டான் சூரிய தேவன் சொல்லி விடமாட்டான். கண்டிப்பா மீண்டும் பெண் உருவம் எடுத்தான். பார்த்தா யா சூரிய தேவன், ஆஹா வருணா, இந்த பெண் அதுக்கு கண்டிப்பா தேவேந்திர மாலை போட்டிருப்பான்டா. ஆமா, அழகாடாது. ஆஹா 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 என்று அந்த வருண பெண்ணு சேர்ந்து விட்டான் சூரிய தேவன். அப்படி சேர்ந்த போது தேவேந்திரனுக்கும் வருண பெண்ணுக்கும் தம்பி பிறந்துட்டான். ஆமா, அந்த தேவேந்திரனை ஏமாத்தின மாதிரி என்ன பண்ணான் வருணா, அவங்ககிட்ட குழந்தை விட்டு வந்துட்டான். அதே மாதிரி இந்த படவா கையில இந்த குழந்தை கொடுக்கணும். ஐயா சூரிய தேவா, நீ என்ன வம்பு பண்ணிட்ட. ஆமா, இந்த குழந்தை பிறந்து போச்சு. இருந்தாலும் இந்த குழந்தைய பெத்த உதிரப்போக்கு எனக்கு அதிகமாக்குது. கண்டிப்பா இந்த குழந்தைய செத்த நேரம் முடி இதை குளிச்சுக்கின்னு வந்துடுறானா, வாங்கண்ணா வாங்கத்தான் நேரம் சுய ஒரு எடுத்துக்கணும். டேய், இப்படியாக பிறந்த குழந்தையாக தேவேந்திரன் கையிலே நானும், சூரிய தேவன் கையிலே என் தம்பியும் பச்சளம் குழந்தையாக. இவன் குழந்தை கொடுத்துட்டு விருதுன்னு போறான். ஏய் வாடாங்க, என்னடா குழந்தை பத்தி என்கிட்ட கொடுத்து நீ பேர்ல பண்ண விடுவுனா வாடான்னு கேட்டு போயினே இருக்கிறாங்க. சரி, அங்க வழியில பண்டகமா அந்த வர்ண பகம் வழியில வந்துக்கிட்டே இருக்கும் போது பண்டக மகாரிஷி மடக்கிட்டாரு. எந்த ஆஸ்பத்திரியில இந்த குழந்தை தீடிங்க வரீங்க படவா ஏன்னா 2 பேர் 2 பச்சளை குழந்தைங்க பிறந்து 2 மணி நேரம் ஆயிருக்க குழந்தை குழந்தை ஏற்றுக்கு தீடிங்க வாடா உங்களை போட்டு டெஸ்ட் இருப்பேன்
யார் இந்த பாப்பாவா? என்ன பண்ணா ஐயா இந்த குழந்தைய தகரான் பாரு, இவன் தான் பார்த்தான். அவனை பார்த்தா ஆம்பளை ஏக்கறான், அவன் போய் பெற்று விட்டான். பாரவன் எங்க திடீர் அந்த சாரா அந்த கேட்கறான் கேட்கிற அப்படி கேட்ட போது அப்பதான் சொல்றான், ஐயா இவன் தான் பெண்ணூர் வெட்டு இந்த குழந்தை பெற்றான். ஆமா இவன் வருண அப்படின்னு. ஏய் நீ அந்த குழந்தை பெத்தா? சரி ஆமா நான் பெண்ணூர் எடுத்து பிறந்தது உண்மைதான் அப்படின்னா. அப்படியானா என்னடா பெண்ணூர் வெட்ட? அந்த பண்டக மகாரி சொல்றாரு, என்ன திருப்பி பெண்ணூருவ பண்டக மகாரிசி சொல்லுகிற உடனே என்ன பண்றான், நீ எடுக்கலாம் உனக்கு சாப்பிட்டு கொடுத்துருவேன். சாப்பிட்டா வருண சரி இங்க ஒரு வம்பு மூளைக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பெண்ணூர்வை எடுத்தான். எடுத்த உடனே என்னுடைய அஞ்சனா தேவி அவங்க இருவரும் சேர்ந்த போது அஞ்சனா தேவி பிறந்தா. ஓ இப்படியாக சரிங்க. வருணன் என்ன பண்ணான், அந்த பெண் குழந்தைய அந்த பண்டகரிசி கையில கொடுத்து விட்டு அவன் போட்டான், போய் விட்டான். 3 பேரும் இந்த குழந்தைய வச்சுக்கின்னு இருக்கிறான். அவன் குழந்தை வச்சுக்கின்னு இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறது யாரு? யாரு கொடுக்குறது? ஏய் எங்களுக்கு பசி அகோரமாகி விட்டது இருக்கிறது. உடனே என்ன பண்ணான், பார்த்தோம் வீர் 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 என்று கத்துக்கிறோம். நாங்க கத்துக்கின்ற போது இந்த குழந்தையின் அழு சத்தம் தேவலோகத்துக்கு ஒலித்தது. தேவலோகம். நாங்க 3 பேர் கத்தோம். பார்த்தோம் வரணுமா? நாரதர் பார்த்தார், அடடா இந்த தேவேந்திரன் குழந்தை பெற்றது, இந்த சூரிய பெற்ற குழந்தை, இந்த பண்டக மகாரிஷி குழந்தை, சரி பால் இல்லாம தவிக்கிறாங்களே, இவங்களுக்கு எதுனா ஒரு வழி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வராது. வந்து அவங்க 3 பேர் குழந்தைய நாரதரை பார்த்துட்டா இப்படி மாற்றிக்கணும். மாற்றிக்கின உடனே நாரதர் வந்தார், தேவேந்திரா சூரிய தேவா என்ன பின்னால கை கட்டிக்கிறியா, என்ன தப்பு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் கிடையாது. கையை காட்டுறா, இப்படி ஒரு கையை காட்டுறோம், அப்புறம் இந்த குழந்தைய இப்படி காட்டுறோம். ஏய் குழந்தையின் அழு சத்தம் நன்றாக கேட்கிறது. கண்டிப்பா இங்க நடந்த நிகழ்ச்சியெல்லாம் எனக்கு தெரியும், இதை மறைக்க கூடாது. உங்களால இந்த குழந்தைகளை உங்களை காப்பாற்ற முடியாது. ஆணிடம் அகப்பட்ட பெண் குழந்தைகளும் பெண்ணிடம் அகப்பட்ட செல்வமும் நினைக்காது. அதனால இந்த குழந்தைய குரான் சொல்லி 3 குழந்தைகளை எடுத்துக்கொண்டு நாரதர் எங்க சொன்னார், என்ன செய்தா நாரதர் மதங்கமலைக்கு சென்றார். கிஷ்கிந்தையில் இருக்கக்கூடிய மதங்கமலைக்கு சென்று அந்த மதங்க மகாரிஷி ஆசிரமத்தில் சரிங்க அந்த பெண்கள் சாதி பெண்கள் இருக்கிறார்கள். ஐயா இந்த 3 குழந்தையும் சரி நீ வளர்த்து ஆளாக்கி வளர்ப்பது உன்னுடைய பொறுப்பு என்று நாரதர் கொடுத்து விட்டார். அன்று முதல் இன்று வரை பண்டக மகாரிஷி எங்களை வளர்த்து ஆளாக்கி இந்த கிஷ்கிந்தையை எனக்கு முடிச்சு விட்டு வச்சார். ஓ பண்டக மகாரிஷி அவர் தான் எங்க குரு. அப்படி இருக்க திருப்ப கடல் காடி எனக்கு எடிட்டவன் பலம் பாதி. ஆமா எப்படி வந்தது தெரியுமா? எப்படி வந்தது? தேவர்களுக்கு அமுது கொடுக்கணும். தேவேந்திர சபையிலே சரிங்க விவாதம் நடக்கிறது. இந்த உலகத்திலே எறும்பு கடை 88,000 ஜீவராசி ஒரு நாளைக்கு பிறகுது. ஆமா இந்த மரம் செடி கொடி எல்லாம் பிறகுது. எல்லாம் முளையுது வளருது. ஒரு காலத்துல அழிஞ்சு இப்படி ஆக்கல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய
மும்மூர்த்தி தேவர்களும் பிறப்பு தான். பிறப்பு. அவங்களும் பிறந்து இறந்துட்டான். இந்த ஆக்கல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய தொழிலை யார் செய்வது? யார் எப்படின்னா என்ன பண்ணா அப்ப என்ன செய்யறது? தேவர்கள் சாவாம இருக்கணும். ஆமா, சாவாம இருக்கணும். என்ன பண்றது? சாவாத இருக்கணும்னா எப்பவுமே இளமையாவே இருக்கணும். அப்ப இளமையா இருந்தா தானே. ஆமா, புதுமை வந்துடுச்சா கோலை பிடிச்சிக்கிறோம், சாவாத இருப்பானா? ஆமாமா, எப்பவும் இளமையா இருக்கணும், சாகாம இருக்கணும். இப்ப தேவர்களை எப்படி காப்பாத்துறது? பார்த்தா அங்கே சொல்லுகிறார்கள், தேவர்களுக்கு அமுது படைக்கணும். அமுதத்தை சாப்பிட்டால் தான் அவர்கள் சாகாம இருப்பாங்க, எப்போதும் இளமையாகவே இருப்பாங்க. இந்த அமுதத்தை பெறுவது எப்படி? என்ன பண்றா? திருப்பாக்கடலை கடைய வேண்டும். எப்படி கிடையாது? திருப்பாக்கடலை ஒரு பாண்டவமாகவும் இமயகிரி பர்வதத்தை ஒரு மட்டாகவும் அப்படியே நாட்டி 1000 பணாமுடி படைத்த ஆதிசேஷனை வடமாக பூட்டி அமுதத்தை கடைய வேண்டும். அப்பதான் அமுது கிடைக்கும் சொன்னாங்க. உடனே என்ன பண்ணாரு? இமயகிரி பர்வதத்தை கூட்டி தேவர்கள் எல்லாம் ஒரு புறம், ரிஷி முனிவர்கள் எல்லாம் ஒரு புறம் பிடித்து அமுதத்தை கடைகிறார்கள். சரிங்க. அப்படி கடைகின்ற போது தேவர்கள் எல்லாம் சோர்ந்து விட்டார்கள். அரக்கர்களும் சோர்ந்து விட்டார்கள். உடனே என்ன செய்து, நீங்கள் எல்லோரும் ஒரு புறமாக இருங்கள் என்று சொல்லி அந்த வடத்தை அந்த ஆதிசேஷனை பிடித்து அப்படியே கடையிற. எப்படி? அப்படி கடைகின்ற போது பேரலைகள் கிளம்பி ஒன்றோடு ஒன்று மோதி நுரை கிளம்புகிறது. சரிங்க. பார்த்தா தேவர்கள் இந்த வாலி விட மாட்டான் என்று சொல்லி அந்த அமுதத்திலே அந்த கடல் அலையிலே ஒரு பெண்ணை உருவாக்கினார்கள். அந்த பெண்ணின் கையிலே அமுதம் வந்தது. உடனே என்ன செய்தான்? நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செய்தாய்? அந்த பெண்ணிடம் இந்த அமுதத்தை வாங்கி மும்மூர்த்தி தேவர்களுக்கு படைத்தாய். அதனாலதான் இன்னைய வரைக்கும் கடவுள் மட்டும் சாகத்தே கிடையாது. சரிங்க. ஏன்? அவங்க அமுது சாப்பிட்டாங்க. அமுது சாப்பிட்டதால உன்னால அரியா பையனாவே இருப்பாங்க, சாவுன்றதே வர. சரிங்க. நான் கூட சாப்பிட்டு அப்படியே இருக்கணும்னா அது சாப்பிட்டா இருப்பேன், உனக்கு யார் கொடுப்பாங்க? அதனால அமுதத்தை படைத்தேன். அப்படி அமுதத்தை படைத்த போது தேவர்கள் பார்த்தார்கள், இந்த வாலியின் திறமைக்கு ஏதாகிலும் ஒன்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அமுதத்தில் வந்த தாரை என்ற பெண்ணை அவங்களே பங்கு போடுறாங்க. அந்த பெண்ணை என் தம்பியாகி சுக்ரி கொடுத்தாய். எனக்கு என்ன செய்தாங்க தெரியுமா? உன்னுடைய வீர தீரத்திற்கு நீ எதிர்த்தவன் பலம் பாதி உனக்கு. சரிங்க. உன்னை யார் எதிர்த்தாலும் அவன் பலம் பாதி உனக்கு வந்துவிடும் அப்படின்னு இந்த வரத்தை கொடுத்தாங்க. சரி என்று நான் பெற்றுக்கொண்டேன். அந்த பெண் என்ன 32 லட்சம் பொருந்தினவன் பார்த்தோம். யாரு? கந்தர்வன். என் தம்பி கிட்ட என்ன பாரு, அந்த கந்தர்வ லோகத்தி மயிலாடு இந்த என் தம்பி ஆகிட இந்த தாரைய கந்தர்வன் பார்த்தான். அவன் தூக்க மாட்டான்டா என் தம்பி ஏமாற்றி. ஏன்னா அந்த பெண் அழகி. என் தம்பி ஓடி சொல்றான், அண்ணா கந்தர்வன் என்னுடைய மனைவியை தூக்கி சென்றான். ஆடா படவா ராஸ்கல் விட்டியா? சரி, இந்த கிருஷ்ணதேவி ஜாக்கிரதையாக பார்த்துக் கொண்டு சொல்லி கந்தர்வ லோகத்துக்கு சென்று
16 வருடம் போர் புரிந்தேன் அந்த கந்தர்வங்கிட்ட. சரி 16 வருடம் போர் புரிந்து கந்தர்வனை ஜெயித்து தாரையை மீட்டு வந்துட்டேன். ஓ சரிங்க. மீட்டு வந்து என்ன செய்து என்ன செய்தார்? பெண்ணு நீ என் தம்பியிடம் போய்விடு சொன்னான். சரி அவ என்ன சொன்னா, என்ன சொன்னா? நான் எப்பவுமே ஒரு விலை உயர்ந்த பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் அது தப்பு இல்லைன்னா தூங்கிவிடும். அது மாதிரி என் அழகு எனக்கு ஆபத்து. அதனால நீ உன்னிடம் தம்பிக்கு சொல்ல மாட்டேன், தம்பிகிட்ட போக மாட்டான். ஏன் இப்பவே இவன் தூக்கி மூட்டு 16 வருஷம் நீ சண்டை போட்டு இந்த மூட்டை திருப்பி அவன் தான் தூக்கி போயிடுவான். உன்ன மாதிரி திறமசாலி கிட்ட நான் இருந்தா தான் நான் வாழ முடியும். சரி என்று சொல்லி தாரை என்னிடமே நின்று விட்டான். ஓ சரிங்க. நான் என்னடா பண்றது? நம்பி சுத்திமா அண்ணன் நம்முடைய கவர்ந்து விட்டான்னு சொல்லிட்டு சரி என் மேல வயிறாங்க. நான் என்ன பண்றது? இதுக்கு சொல்றாங்க பஞ்சாயத்து ஓடினா போக மாட்டான். ஏன் அதுக்கு ஆபத்துப்பா. ஆமா கூட தான் இருப்பேன் அப்படி நின்று விட்டா சரி. அந்த மனக்கசப்பு இப்படியே தான் இருக்குது. இருந்தாலும் நானும் தினம் சிவனை நோக்கி தபம் செய்வது வழக்கம். பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு.